கனடாவில் சனத்தொகை கணக்கெடுப்பில் கலந்து கொள்ளாதவர்கள் பிழையான தகவல்களை வழங்கி பதிவு செய்தவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கனடாவில் சனத்தொகை கணக்கெடுப்பில் கலந்து கொள்ளாதவர்கள் பிழையான தகவல்களை பதிவு செய்தவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. அவ்வாறானவர்களுக்கு எதிராக 500 அல்லது $1000 வரை அபராதம் விதிக்கப்படலாம் என கனடா புள்ளி விபரவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் சனத்தொகை கணக்கெடுப்பில் பங்கேற்காதவர்களின் வீடுகளுக்கு பணியாளர்களை நேரடியாக அனுப்ப திட்டமிடப்பட்டுள்ளது. 2026 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பை நிறைவு செய்யாதவர்களை தொடர்பு கொள்வதற்காக இந்த செயல்முறை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குடியிருப்பாளர்களுக்கு இதனை நினைவூட்ட அவர்கள் தொலைபேசியில் அழைக்கலாம் அல்லது வீடு வீடாக செல்லலாம். மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது கனடாவில் ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை செய்யப்படும் ஒரு தேசிய அளவிலான கணக்கெடுப்பு ஆகும். சுகாதாரம், பாடசாலைகள் மற்றும் உள்கட்டமைப்பு போன்ற சேவைகளை திட்டமிட அரசாங்கத்துக்கு உதவுவதற்காக இது மக்கள் மற்றும் குடும்பங்களை பற்றிய தகவல்களை சேகரிக்கிறது. அறிவுறுத்தல்கள் மற்றும் ஒரு குறியீட்டை கொண்ட கடிதத்தை பெற்ற பிறகு பெரும்பாலான மக்கள் மே 12 இணைய வழியில் மக்கள் தொகை கணக்கெடுப்பை நிறைவு செய்யுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். மக்கள் தொகை கணக்கெடுப்பை நிறைவு செய்ய மறுத்தால், தவறான தகவல்களை அளித்தால் அல்லது கணக்கெடுப்பு பணியாளர்களை தடுத்தால் அவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படலாம். குற்றத்தை பொறுத்து அபராதம் 500 அல்லது $1000 வரை கூட விதிக்கப்படலாம். இதேவேளை கணக்கெடுப்பு பணியாளர்கள் அதிகாரப்பூர்வ அடையாள அட்டையை வைத்திருப்பார்கள். மேலும் மக்கள் கனடா புள்ளி விபரவியல் திணைக்களத்தை தொலைபேசியில் அழைத்து அதனை சரிபார்க்கலாம். அனைவரும் மக்கள் தொகை கணக்கெடுப்பை சரியாக பூர்த்தி செய்ய உதவுவதற்காக மட்டுமே இந்த தொடர் வருகைகள் மேற்கொள்ளப்படுகின்றன.